ஹாய் மக்களே, நீங்கள் பேங்க்கில் கோல்டு லோன் எடுத்திருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 1 lakh கோல்டு லோன் எடுத்திருக்கேன்னா, அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நான் 1 இயருக்கு அப்புறம் பே பண்ண போகிறேன்னா, அதுக்கு நான் 1 lakh எடுத்துகிட்டு போகணும். நான் 1 lakh கட்டினா மட்டும்தான் என்னால் ரினியூவலே பண்ண முடியும். அதை என்னால் பண்ண முடியலை நேற்று. அதனால் அதுக்குரிய ஆப்ஷன் ஒன்று சொன்னாங்க. அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ உங்களால் ரினியூவல் பண்ண முடியலை அப்படின்னா, உங்களுடைய சொந்தக்காரவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அவங்களுடைய அக்கௌண்ட் அங்கே இருந்துச்சுன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் இருந்த அந்த கோல்டு லோன் அவங்க பேருக்கு மாறிடும். நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். இது நிறைய பேருக்கு தெரியல. ஏன் எனக்கே தெரியல, நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் அந்த டியூ டேட் வருதுன்னா அதுக்கு முந்தின நாள் போனீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போய் அதை பற்றி என்கொயரி பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ அக்கௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் புதுசாகவே ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 10 daysல நீங்கள் அந்த அக்கௌண்ட் லோன் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.